ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. ஓகே, டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, இன்று முதல் இரவு. டேய் ஜிமினா, 27 வருஷமா கண்ணி கல்யாம இருந்த நீ இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்டா அப்படின்னு செம்ம குஷியா அப்படியே ரூம் ஸ்ப்ரே எடுத்து ரூம் ஃபுல்லா அடிச்சுட்டு அப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் எடுத்துட்டு அவன் மேலேயே அவன் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதோ மல்லிப்பூ இருக்குல்ல, இதை தூக்கி கையில கட்டிக்கலாம். டேய் ஜிமினா, ஐயோ கீழே இருந்து சும்மா ஜிவ்வுன்னு ஏதோ ஏறுதே அப்படின்னு ரொம்ப குஷியா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜிமினோட ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜிமினோட சித்தப்பா, ஜிமினோட அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாருமே ஒரே ஃபேமிலியில தான் இருக்காங்க. வைன் அண்ட் ஜிமின் ரொம்ப வருஷமா அப்படியே லவ் பண்ணி இன்னைக்கு தான் ஃபைனலி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. அப்போ இது பக்கா ஒரு வில்லேஜ் ஸ்பாட். டே இன்னும் 10 நிமிஷம் தான் ஜிமினா, அப்புறம் நான் யாராலையும் கையில பிடிக்க முடியாது அப்படின்னு கையில கட்டின மல்லிப்பூ நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். என்ன 9 மணி ஆகி யாரையும் காணோம் அப்படின்னு பார்த்தா வெளியில அப்படியே நல்லா சிரிப்பு சத்தமா கேக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலியா உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சே, இந்த கிராமத்துல யாருக்கும் வீட்டுல ஒரு பொறுப்பே கிடையாது பாரு. இன்னைக்கு பையனுக்கு அதுவாச்சே, பொண்ணை அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இவனுங்க அனுப்பி வைக்காம அவளை பிடிச்சி நடுவில் உட்கார வச்சு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஓ, என்னென்னலாம் பண்ண போறான்னு கேட்டு சிரிக்கிறானுங்களா? சிரிச்சுக்கோங்க சிரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ எங்கிட்டதான் இருப்பா. டேய் ஜிமினா, கப்பல்ஸ் கோல்ஸ் பண்றதுக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க. ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் ஜிலு ஜிலோன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரொம்ப வெயிட் பண்றாப்ல. ஏய் என்னடா ஜிமினா, 9 மணிக்கு ஆச்சு, 9:15 ஆச்சு, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வெளியில வர்றான். வெளியில வந்தா தயம் அவனோட அத்தை பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அடியே என்னடி மாமனை பார்த்ததும் வெக்கப்பட்டு ஓடிட்டே இருக்க? ஐயோ மாமா, கல்யாண வீடு, எல்லாரும் இருக்காங்க, யாராச்சும் பாத்துருவாங்க. மாமனை பாக்குறத எவன் பார்த்தா உனக்கு என்னடி? ஆட பாவி தயாங்கா, இங்க உட்காந்து என்னடா ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்க அப்படின்னு தயாங்கோட முறை மண்டையிலே வந்து அடிக்கிறான். எந்த இடியட் இப்போ அப்படின்னு தயாங் திரும்பி பார்த்தா ஜிம்மன். டேய் புது மாப்பிள்ள, இப்ப சொல்றா புது மாப்பிள்ளன்னு. டேய் எங்கடா என் ஒயின் அனுப்பாம வச்சிருக்கானுங்க? மச்சான் உனக்கு விஷயமே தெரியாதா? டேய் தெரியாதனாலதான் வந்து கேக்குறேன், மூடிக்கிட்டு சொல்லு. என்ன அது மச்சான், இன்னைக்கு நீ கண்ணி கழிய மாட்ட. டேய் அதை நான் பாத்துக்கிறேன், ஒயின் ஏன் வரல இரு, நான் எங்க அம்மா கிட்ட போய் கேக்குறேன். அப்போ தயாங்கலாம் செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். தயாங்கோட ஆளு, ஐயோ மாமா அவர் பாவம். ஏய் போகட்டும்டி, போகட்டும் விடு அப்படின்னு அவனும் போக விட்டுறான். அப்ப ஜிமின் அவங்க அம்மா எல்லாரும் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மா உண்மைதாமா, இங்க வா. டேய் என்னடா, இங்க வாமா, என்னன்னு சொல்லுடா. இங்க வர்றியா என்ன? ஐயோ ஷாயின் வேற அழகா சாரி கட்டி தலையில மல்லிப்பூலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காளே. ஃப்ரெஷ்ஷா நான் கட்டின தாலி வேற, அதை வேற அழகா வெளியே எடுத்து போட்டுட்டு, எப்பா ஏன்டி ஏன் இவ்வளோ அழகா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு வயனை பார்த்துட்டே அவன் அம்மாவை கூப்பிடுறான். அம்மா என்ன டைம் ஆச்சு, எல்லாரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அம்மா மேல அக்கறைப்பட்டு வந்தியாக்கும் நீனு? நல்லா அக்கறைப்படுறேன். அம்மா இல்ல அதான்மா டைம் ஆச்சுல, உனக்கு வேற ப்ரெஷரு சுகரு எல்லாம் அறியல, இது தூங்க வேணாமா? ஆட என் புள்ள கல்யாணம் ஆனதும் மாறவே இல்லையாக்கும். மாற மாட்டோமா, உன் புள்ள இல்ல எப்படி மாறுவேன்? அதெல்லாம் மாறவே மாட்டேன். டேய் ஜிமினா, அம்மா என்ன அப்பா கூட்டு போய் தூங்குமா? அப்பா கூட தூங்குறதா? இல்லடா, அப்பா எனக்கு அவங்க வீட்டு ஆள் கூட தூங்கிக்குவாங்கடா. அவங்க வீட்டு ஆளுகளா? அப்படியாமா? அப்போ நீ 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 எப்படிமா தூங்க? உங்க வீட்டு ஆளுங்க கூடயா? அப்போ எல்லாரும் பாக்குறாங்க. என்ன
மாப்பிள்ளை பிள்ளைக்கு என்ன பொண்ணோட வாசம் அடிச்சிருச்சாக்கும். இவனுங்க வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா புள்ள பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்கான். டேய் என்னடா இப்போ உனக்கு, நான் தூங்கணுமா இல்லை அப்படியே இருக்கணுமா? டேய் ஜிமினா, வாய் விட்டு கேட்டுரு. மா அவ எங்க, அவளை அனுப்புங்க, கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, இன்னும் அவளை வச்சிட்டு இருக்கீங்க. அட பாவி, நீ இப்பதான் டைரக்டா விஷயத்துக்கே வர்றியாக்கும். அவெல்லாம் அன்னைக்கு வரமாட்டா. வரமாட்டாளா? அப்ப இதை கிட்ட எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஒயன்லாம், ஐயோ மாமா பாவம், ஏன் அப்படி? அவருக்கு நான் எப்படி சொல்றது, இந்த நேரத்துல இதுலதான் சேரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான நேரம் இன்னைக்கு இல்லைன்னு மாமா கூட இன்னைக்கு தூங்க முடியாது. அது நான் மாமாக்கே மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு யாரும் என்னை விடவும் இல்லை. ஃபோன் எடுக்கிறது கூட எல்லாரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதான் மாமா கிட்டே அவனால சொல்லவும் முடியல. ஐயோ எங்க போயிட்டு நிக்கிறாரு என் மாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஜிம்மன் அப்படி கண்ணாரே வாங்கிக்கிட்ட. ஏய் வாடி, இங்க வா, எனக்கு தெரியாது, நீ வரணும். மாமா நீங்க உள்ள போ. ஜிம்மனா ப்ளீஸ் நீ உள்ள போ. ஏய் நீ ஜிம்மன் கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரிடி, நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன். ஏன் உனக்கு எனக்கு நீங்க சாந்தி முகூர்த்தோண்டி, அதான் சொல்றேன்ல, இங்க இப்படிதான் சம்பிரதாயமா, அதைப்படி தான் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணணும்னு உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் தான் சொன்னாங்க. ஓ என் பாட்டி பண்ண வேலையா, ஷிர அந்த கிளவிக்கு இருக்கு அப்படின்னு அவன் அவங்க பாட்டிக்கிட்ட போகிறான். ஏய் கிளவி, பேராண்டி, என் பேர பிள்ளை என்ன பார்க்க வந்துருச்சாக்கு. என் பொண்டாடி என் கூட அனுப்பி வைப்பியா அண்ணன்? அட வெக்கத்தை பாரு பிள்ளைக்கு. வெக்கப்படுறனா பாட்டி, இருக்கிறதுல உன்னை கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கா என் பொண்டாடி என் கூட அனுப்பி வை. டேய் என்னடா அவசரம் உனக்கு, இவ்வளோ நாள் பொறுத்தவ 2 நாள் பொறுக்க மாட்டியாக்கும். 2 நாளா? அப்போ தயவங்களாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். கிளவி என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, அவ்வளோதான் கிளவி. டேய் பேர புள்ள, சின்ன வயசுல ஒன்று கிடைக்க தெரியாத போது பாட்டி தான் குச்சி பிடிச்சி ஒன்று கிடைக்க கற்றுக் கொடுத்தேன். இப்போ இந்த பாட்டியவே வந்து திட்டுறியாக்கும். ஐயோ எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த கிளவிய மானத்தை வாங்கிட்டு இருக்கே. பாட்டி உனக்கு எஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் பொண்டாடி என்கிட்ட கொடுத்துரு பாட்டி, நான் எவ்வளோ ஆசைக்கானோட இருந்தேன் தெரியுமா? டே பேர புள்ள, இங்க பாரு, இன்னைக்கு உன் பொண்டாட்டி உன் கூட இருக்க முடியாது. அதான் ஏன் டே, இன்னைக்கு நாள் நல்லா இல்லடா. நாள் நல்லா இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. பாட்டி இந்த சின்ன வயசுல நீ ஏமாத்தின கதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காத. டே இவன் ஒருத்தவன் விவஸ்தை கெட்டவன். டே எனக்கு கல்யாணம் பண்றதுக்குலாம் நாள் நல்லா இருக்கு, அதுக்கு நேரம் நல்லா இல்லடா. எத்தனை நேரம் நல்லா இல்ல? அது 12ல இருந்து 3 வரை. நான் 4 மணிக்கெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் பாட்டி. குடு என் பொண்டாடி குடு. டேய் 4 மணிக்கெல்லாம் ஒண்ணு சேரக்கூடாதுடா. பாட்டி டென்ஷன் ஆகாத பாட்டி, நீ தான் என் பொண்டாடி என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னு மறுபடியும் வாங்கிக்கிட்ட போறான். ஏய் ப்ளீஸ் டி வா, கையெடுத்து கும்பிடுற, ஒரே ஒரு முத்தம் டி. மஹால்ல இருக்கும் போது எல்லாரும் இருக்கனால உன் நெத்தில மட்டும் தான் முத்தம் கொடுக்க முடிஞ்சு, எப்படியாச்சும் வாடி. மாமா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, இப்ப எப்படி நான் எந்திரிச்சு வர முடியும்? ஏய் கெஞ்சி கேக்குற ப்ளீஸ், எப்படியாச்சும் வா, நான் பின்னாடி கிணத்து பக்கத்துல நிப்பேன். என்ன யாரு கண்ணிலையும் மாட்டக்கூடாது, நான் போறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். அப்போ அயனும், ஐயோ சிமினா எப்படி ஏங்கி போய் நிக்கிறான், இப்ப நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும்ல அப்படின்னு அவளும், அத்தை நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அப்படியே போறான் அந்த கிணத்து பக்கமா. அது ஒரு நல்ல அழகான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஹவுஸ். வெளியில அப்படியே கிணறு, அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கொல்லை வாசல் அதெல்லாம் இருக்கும். அப்போ போனதுமே ஜிமின் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு கிணத்தோட வச்சு சாய்ச்சிட்டு நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் டி, எவ்வளோ நேரம் அடக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா இடுப்புக்கு இல்லாத உனக்கு எப்ப பார்த்தாலும் அங்கதான் கை போகுமா? எல்லா இடத்துக்கும் இன்னும் வேற போயிருக்க வேண்டியது. ஷார்ட் எப்படி சாவடிக்கிறானுங்க. 11 ஆக போகுது, எவனாச்சும் தூங்குறானா பாரு. நானும் கூட இருக்கும் நெஞ்சு மேல தூங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, நேரம் சரியில்லாம எனக்கு தாண்டி நேரம் சரியில்லை. ஷோ எல்லாத்தையும் அடக்கி வச்சுதான் உண்மையில காட்டணும்னு வச்சதுனால கீழே வேற வலிக்குது அப்படின்னு நான் ஒன்று பேசிட்டு இருக்கும் போது இப்படி யாரோ வர்ற மாதிரி இருக்கு.
ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாமல் அப்படியே மூச்சு கூட விடாமல் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் வயன்லாம் அப்படியே அங்கங்கே நிறைய இடத்துல தடவிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக ஜிம்மினோட அம்மா வர்ற சவுண்ட் கேட்டு அப்படி 2 பேர் நகண்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, டே இன்னமும் பொண்டாட்டி நீ தேடி இங்கே வந்துட்டியா? ஒழுங்கா உள்ளே போறியா இல்லை அம்மா நீட்டு சாப்பாடை கட் பண்ணவா? அத்தா நான் தான் நீட்டு சாப்பிட்டேனே, பொண்டாட்டியும் கொஞ்ச நேரம் கூட வச்சிருக்க விட மாட்டாங்க. சை, உன் மருமகள் நீயே வச்சுக்கோ போ அப்படின்னு அவனும் போயிடுறான். அப்போ தயாங், டேய் குஞ்சுமணி துடிக்குது போல, இங்கே எவ்வளோ நேரம்டா அப்படி இருப்ப? டே தயாங்கா, நீயும் இதான் ஆளு கல்யாணம் பண்ணுவல்ல, அப்போ இருடா தயாங்க அவனுக்கு எபின்னு எபி முந்தான பிடிச்சிட்டே திரியிறல்ல. இப்போ பாரு, எபி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளை நான் ஏதாச்சும் நேரம் சரியில்லைன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு பொய்யா ஜோசியம் பார்த்துட்டு ஒன்றையே அவங்களே சேர விடாம ஆக்கல. என் பேர் ஜிம்மின் இல்லடா. டேய் நாங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம், ஒன்ன மாதிரி இல்லை. போ பக்கத்துலடா போகிறேன் பிக்காளி பசங்க, எனக்கு மட்டும் தான் நேரம் விளையாடுதா என்ன அப்படின்னு அவனு காண்டாகிட்டு அப்படியே போயிடுறான். அப்போ அப்படியே நேரம் ஆகிடுது. அப்போது ஜிம்மினோட அம்மா வயனோட அத்தையும், இங்கே பாருமா அத்தையோட ரூமில் வந்து தூங்குறியா? இல்லை அத்தை, எல்லாரும் இங்கே தானே படுத்திருக்கீங்க, நானும் முத்தத்திலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது முத்தங்கிறது ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ். உங்களுக்கே தெரியல, அந்த பழங்கால வீட்டிலலாம் ஓப்பனாக இருக்கும் நடுவில் மழை பெய்யும் போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். அங்கே ஃபேமிலி ஃபுல்லாக பெரிய வீடுங்கிறதுனால அப்படியே வரிசையாக படுத்திருக்காங்க. அப்போ ஜிம்மி அப்படியே ஏக்கமாக பார்க்குறான். இன்னும் எதையுமே நான் பார்க்கலடி, நான் என்ன பண்ணுறது ஜிம்மினா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நாளைக்கு வர வெயிட் பண்ண. என் செல்லோம்ல, நாளைக்கு வர வெயிட் பண்ண. நாளைக்கு காலையிலே வந்துடுவியா? நாளைக்கு காலை சீக்கிரமா எழுந்து குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறேன். வந்துடணும்டி, ஏமாற்றக்கூடாது. காலங்காத்தாலே வா, காலையிலையும் எனக்கு அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். நீ பண்ணுறதுக்கா சொல்கிற? உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். நாளைக்கு காலையில் நான் வந்துடுவேன், நீ தூங்கக்கூடாது. ரூம் டோரை ஓப்பனில் வை. ஓப்பனில் வைப்பேன். தயாங்க தான் பக்கத்தில் படுத்துருப்பான். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளும் அப்படியே தூங்குறா. ஆனால் ஜிம்மினுக்கு முடியல. 1 மணி இருக்கும். பக்கத்தில் தயாங் படுத்திருக்கவன் அப்படி பராண்டிட்டு, டேய் யாழு மச்சான், இங்கே அஞ்சல மச்சான், இப்படி அங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டா நீங்க மச்சான். டேய் ஜிமினா, நானே என் ஆளு கூட டூயட் பாடிட்டு இருக்கேன், மூடிட்டு தூங்குடா. இப்ப ஜிம்மின் மறுபடியும், டேய் உனக்கு எல்லாம் லவ்ஸு கேக்குது லவ்ஸு, இங்க நான் கல்யாணமே பண்ணிட்டு கண்ணி கல்யாணமா உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு லவ்ஸு கேக்குதோ லவ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தூங்க விட மாட்டான். அப்படியே 1 மணி 2 மணி ஆகுது. ஒயனும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவ தூங்கிடுறா. டேய் தயங்கா, டேய் என்னடா ஜெமினா? தயங்கா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஐடியா எப்படியும் கேவலமா தான் இருக்கும், மூடிட்டு தூங்கு, நீ சொல்லவே தேவையில்ல. தயங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, சொல்லி தொலை. டேய் சொல்றா, அந்த ஐடியா பண்ணலாமா? டேய் இப்பதான்டா என் ஆளுக்கு நான் அழகா மூக்குல முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன், பேசாம இரு மச்சான். நீ மூக்குல கொடு சூத்துல கொடு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஷாலை நான் இப்ப பாக்கணும் மச்சான். கதவை திறந்துட்டு போய் லைட் அடிச்சு பார்த்தாலே உன் ஆள் ஹாலில் தான் மச்சான் தூங்குவா. போ மச்சான் போ, பார்த்துட்டு வா. அடியே எபி நீ எங்கடி போற? வா வா அப்படியே தயாங் தூக்கத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜெமீன் எட்டி ஒரு உத, அப்படியே தயாங் கீழே போயிட்டு அப்படியே முழிச்சுக்கிறான். யாரே? டேய் நான் தான்டா சனினே, எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க இதை பண்ணலாமான்னு, உன் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருக்க. டேய் ஐயோ இவன் படுத்துற பாடு அப்படின்னு தயவங்க அப்படியே அவன் கையில வச்சிருந்த போர்வைய அப்படியே தலையோட சேர்த்து போத்திட்டு, டேய் இதெல்லாம் பேய்கள் நடமாடும் டைம்டா. ஜிமினா சனியனே, இப்ப வந்து உட்காந்து உனக்கு என்ன ஐடியா தோணிட்டு இருக்கு? யாழ் பக்கத்துல படுக்கணும் மச்சான். போய் படுப்போ. டேய் அங்க என் சித்திகாரி பக்கத்துல என் பெரியமாக்காரி, நான் யாழ் நடுவுல படுத்துருக்காடா. சர்ரா போய் ஆளை எழுப்பிட்டு நீ கீழே படுத்துட்டு போய் படுத்துக்கோப்போ. இங்க பாடுறா, டென்ஷன் ஆகாத. டேய் நான் என்ன பண்ண முடியும்? எங்க பாடுறா ஜிமினா, ஒரு அளவு தான் தயாங்கும் பொறுமையா இருப்பான், ஷில்லான்னு வச்சுவோ, டென்ஷன் மாதிரி ஆயிடுவேன் நானும். ஐயோ இவனும் கடிச்சு சாப்பிட்டுருவான் போலே. டேய் தயாங் இங்க வா, இதுதான் ஐடியா அப்படின்னு
அப்படியே காதுக்குள்ள கடிச்சிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும், டேய் உன் மூளைக்குள்ள இந்த ஐடியாலாம் எப்படிடா ஒழிக்குது? டேய் நானே ஒரு படத்தை பார்த்தாண்டா இந்த ஐடியாவை சுட்டேன் அப்படின்னு தயாங்கோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவன் இருப்பான். இன்னும் 2-3 பேர் அப்படியே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த முத்தத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அப்படியே கீழே மெல்ல மெல்லமா இறங்கி வந்துட்டு இருக்கு. டீ இன்னும் கொஞ்சம் இறங்குங்கடா, டீ கொஞ்சம்டா அப்படின்னு பார்த்தா ஜெயம் படத்துல எப்படி ஜெயம் ரவி எப்படி கயிறை கட்டி கீழே வருவானோ அது மாதிரி ஒயனுக்கு நேரே வந்துட்டு இருக்கான். வெளியில எல்லாம் தயாங் டீ செனப் பண்ணி கல்யாண டைட்டில் தின்னு கொளுத்துறான் போலயே அப்படின்னு கஷ்டப்பட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்காங்க. தயாங்கலாம், டீ கை வலிக்குதே, இவன் என்னடா சணல் கயிறு கொடுத்துட்டு போயிட்டான், பிளாஸ்டிக் கயிறு கொடுத்துருந்தா வச்சும் கை வலிக்காம இருந்திருக்கும், சணல் கயிறு கொடுத்துட்டு கையெல்லாம் அரைக்குதே. அப்ப ஜிம்மினும் இன்னும் 2 இன்ச் தான், 2 இன்ச்சு அப்படின்னு வர்றான். கரெக்டா இப்போ ஒயனுக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு அடி மட்டும்தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒயனை அப்படியே அவனோட உதட வச்சு அவளோட உதடோட வச்சு முழிப்பு காட்டுறான். அவ கத்துறதுக்காக போகும்போது டக்குன்னு அவளோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். கத்தாதடி, எதுக்கு இப்ப கத்த வர்ற? கத்தாத. என்ன எப்படி இங்க? ஏய் ஃபர்ஸ்ட் போர்வை போத்துடி அப்படின்னு அப்படி போர்வை போத்திக்கிறாங்க. இப்போ அந்த கயிறு இப்போ ஓரளவு கீழே லேண்ட் ஆனனால அவங்க பிடிக்காம தான் லைட்டா விட்டுருக்காங்க. மாமா எப்படி இங்க வந்த? யாரும் நீங்க வர சொன்னது? ஏய் உன்னை பார்க்கலான்னு யாரும் வர சொன்னது மட்டும் கேட்காத. என்னடி சாரில இருந்து ஹாஃப் சாரிக்கு மாறிட்ட? மாமாக்கு கலட்டுறதுக்கு ஈஸியா இருக்கணும்னா வா சீ இங்க பாரு, எங்க குடும்பமே இருக்கு, நீ இப்ப வந்தது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் மாமா, எல்லாரும் உன்னை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் சவண்டி ஓட்டுவான், இங்க வாடி அப்படின்னு அவன் அப்படியே ஒயனுக்கு மேல படுத்துட்டு அவளுக்கு அப்படியே முத்தமா கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு மாமா போதும், எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தியா நீனு? ஆமா, உனக்காக வராம வேற அவனுக்கு ஆடி வருவேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல அவன் அத்தையும், ஐயோ இந்த பள்ளி தொல்லைங்க வேற, நச்சுன்னு தூங்கும் போது ராத்திரி நேரத்துல மாமா உங்க அத்தைக்கு நீ கொடுக்கற முத்தம் பள்ளி மாதிரி கேக்குதான். பரவாயில்லடி கேட்டு போட்டோம், போகும்போது எங்க அத்தைக்காரி காலிலே ஒரு முதி விட்டு போலான்னு தான் இருக்கேன், பிரிச்சு வச்சிட்டானுங்கல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்போ அவனும் ஒயனை கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் அவன் நெஞ்சு மேல படுத்திருக்கான். என்னடி என்னை விட ஹார்ட் பீட் உனக்கு தான் அதிக ஃபாஸ்டா துடிக்குது போல. ஆமா, ஏன் தடுக்க கூடாதா? நீ இல்லாத ஏக்கமா? இவ்வளவு நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்த, இப்ப ஏக்கோங்கிற? ஷார்ட்டடி போய் சொல்ற, ரொம்ப போய் சொல்றியா ஷாங்கிட்டயே அப்படின்னு வயிற்ற பிடிச்சி நல்லா தடவிட்டு இருக்கான். அவளும் கத்துற மாதிரி போகும்போது டக்குன்னு வாய மூடிடுறான். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போலான்ட்டு அந்த கயிறை லைட்டா ஆட்டி சிக்னல் கொடுக்குறான். அப்ப தயாங்கும், டேய் தூக்குங்கடா, அதை சென பண்ணி சிக்னல் கொடுத்துடா, தூக்குங்க அப்படின்னு தூக்குறாங்க. அது ஒரு சணல் கயிறு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சணல் கயிறை எப்படி லைக் லூஸ் பண்ணி டைட் பண்ணி அப்படி இப்படி இழுக்கவும் அது ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு அந்த கயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அருக ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஜிம்மீர் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான். கீழே பார்த்தா பக்கத்து வீட்டு பாட்டி, அந்த பாட்டி படுத்திருக்காங்க. டேய் இழுங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தயாங்கா சனியனை இழுத்து தொலை அப்படின்னு போன்ல லைட்டா மெதுவா பேசுறான். அப்ப தயாங்கும், டேய் மச்சான் என்னத்தடா தின்னு தொலைஞ்ச, இழுகவே முடியல, வயனையே சேர்த்து கூட்டு வர்றியா என்ன? டீ நான் மட்டும்தான் வர்றேன், சீக்கிரம் இழுங்கடா, இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க சொல்றான். அட்லாஸ்ட் கயிறு அப்படியே விழுந்து பக்கத்து வீட்டு பாட்டி படுத்திருக்காங்கல்ல அவங்க மேலே இப்ப லேண்ட் ஆகி அவன்கிட்ட அப்படி வாயோட வாய் வச்சு தலைவ கொடுத்து விட்டுறாப்புல முத்தத்தை. பாட்டி ஐயோ அம்மான்னு பதறி எடுத்து கத்திட்டு இருக்கு. கல்யாண வீடுனால எல்லாரும் அப்படியே எழுந்துடுறாங்க. ஜிம்மின் அப்படியே கயிறெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஒரு ஓரத்துல போயிட்டு நிக்கிறான். ஐயோ டீ ஜிமினா மாட்டினு வச்சுக்கோ அவ்வளவுதான். அப்ப அந்த பாட்டியும், எந்த படுபாவி பையன் தெரியலையே, என் கருப்பு சூறையாட வந்துட்டானே. அப்ப ஜிம்மினும், அடி கிளவி உன் கருப்பு ஆல்ரெடி போயிடுச்சு, பாடையில போக வேண்டிய வயசுல உனக்கு கருப்பு போயிடுச்சுங்கிறியா? அட பாவி, ஏய் தயாங்கா செத்தடா என் கையில அப்படின்னு. அப்போ ஒயன் பாத்துடுறா.
அவ விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இப்ப இந்த பாட்டியும், ஏ பேராண்டி, நீ பார்த்த வேலை தானா? ஐயோ ஷன்னா, இந்த கிளவி என்ன கரெக்டா கேக்குது? பாட்டி, நாளா இல்ல, ஷன்லா கேட்காத. பேராண்டி, இதோ குட்டியா வந்து மேல விழுந்திய நீ தானே? என்ன குட்டியாவா? பாட்டி, நாளா இல்ல, ஷாங்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படிங்கவும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுது இவன் பண்ண சேட்டையா தான் இருக்கும். எனக்கு பதிலா இவங்க மேல வந்து விழுந்துட்டான்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. இவன் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம அந்த எம்பாரசிங்லயே அப்படியே அவனோட ரூம்குள்ள போயிடுறான். அப்ப தயாங்கும் இன்ன வரை கையில பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். டீ, என்னடா இவ்வளோ நேரம் வெயிட்டா தெரிஞ்சது இப்ப வெயிட்டாவே தெரியல அப்படின்னு கயிறை ஃபுல்லா இழுத்து பார்த்தா வெறும் கயிறு தான் வந்து ஜிம்மினை காணோம். டீ, ஜிம்மினை எங்கேயோ விட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் இவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து இதெல்லாம் நடந்திருக்கும். வீட்டுக்குள்ள இவ்வளவு ரணங்களும் நடந்தது தயாவுக்கு தெரியாது. அப்ப உள்ள வந்து பார்த்தா இவ்வளவு ரணங்களும். டீ, என்னடா இந்த காலத்துல பாட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்கன்னு கேள்விதான் பட்டேன். இங்க எவனும் நடத்திட்டான் போலயே. அப்ப தயாவும் சம வேகமா அப்படியே உள்ள வந்து பாக்குறான். டீ, எங்கடா ஜிம்மினை காணோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஜிம்மின் அப்படியே ரூம்ல சம காண்டோட உட்காந்துட்டு இருக்கான். அந்த பாட்டி வேற அலறிட்டு கிடக்குதாங்க. எந்த பேதியில போவான்னு தெரியலையே, என் கருப்பு களை வாங்குறதுக்குன்னு வந்துட்டானுவலே. டீ, என்னடா கிளவி இந்த கிளி கிளியுது? அதான்டா தயாங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உள்ள போனா ஜிம்மின் உட்காந்துட்டு இருக்கான். டீ மச்சான், உனக்கு ஒரு மேட்டு தெரியுமா? கிளவி அவனோ. என்னடா கிளவிய எவனோ மாட்டுக்கு பொண்ணை பார்த்துட்டான்டா மச்சான். ஷோ, சிவனுங்க வேற இடிக்க காண்டுல. டேய், அது அப்படிலாம் இல்ல. டேய் மச்சான், அந்த கிளவி வெளில இருந்து பேதியில போவான்னு கத்திட்டு இருக்குடா. டேய், அதான் சொல்றேன்ல, அது யாரும் இல்ல, அது நான் தான். ஆட காஜி பயல, கிளவிய கூட விட்டு வைக்கலாடா. டீ, அத கல்யாணம் பண்ணிட்டலடா. டீ மச்சான், நீ இப்படி இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மச்சான். நான் மச்சான் அவ்வளவு கேவலமா இறங்கிட்ட. டீ, ரொம்ப மோசம்டா நீனு. சே, உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்டா அப்படிங்கிறான். இப்போ ஜிம்மின் செம்ம டென்ஷன் ஆகி மறுபடியும் தயவங்கூட பின்னாடியே ஒரு உதைய போடுறான். டேய், சனியா போச்சவனுங்களே, எங்கடா போய் தொலைஞ்சிங்க? கயிறை இழுத்து புடினானா அது அறுந்து விழுந்துருச்சு. டேய், நீங்களா என்ன பண்ண சொல்ற? இங்க கொடுத்த கயிறு தானே. நான் அந்த கிளவி மேல போய் லேண்ட் ஆக வேண்டியதா போயிடுச்சு. எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சானுங்க தெரியுமா? டேய் மச்சான், நீ உண்மையை சொல்லு, அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கு நீ ரூட்டு விட்டுட்டு இருந்த தானே? டேய் தயாங்கா, உன அப்படின்னு கையில பக்கத்துல எது இருக்கோ அதை தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். அப்புறமா ஒரு வழியா காம் ஆகிட்டு அப்படியே தூங்குறாங்க ரெண்டு பேரும். அப்போ ஒரு 5 மணி இருக்கும். ஒயனுக்கு தூக்கமே வரல. ஐயோ ஏன் ஜமினா, இவ்வளோ தவிக்கிறியா? பக்கத்துல இருந்தும் பக்கத்துல இருக்க முடியல. ஏன் இப்படி இருக்கு? எனக்கு புரியுது நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் வர்றேன் அப்படின்னு அவளும் மெல்லமா எந்திரிச்சு அப்படியே மெல்ல மெல்ல ஜிம்மனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. பார்த்தா ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அச்சோ, இவ்வளவு நேரம் முழிச்சிருந்திருப்ப, இப்பதான் தூங்கிருப்பல்ல அப்படின்னு பாக்குறா. ஸோ பார்த்துட்டு சரி அவன் தூங்கட்டும்னு வெளியில போறதுக்காக போறா. ஆனா ஜிம்மன் அப்படியே வந்து அவளை இழுத்து பிடிச்சிட்டு கட்டில் அப்படியே விழுந்துட்டு அவளை தம்மையில அப்படியே இழுத்துக்கிறான். ஏய், எங்கடி போற? நீ தூங்குன மாதிரி இருந்துச்சு மாமா, அதான் நான் கிளம்பலான்னு போயிட்டேன். எப்படி தூக்கம் வரும்? இப்படி ஒரு ஃபிகரை பக்கத்துல வச்சுட்டு எவனாச்சும் தூங்குவானா? ஆனா நான் உன் பக்கத்துல இல்லையே, கொஞ்சம் தூரமா இருக்கேனே. கொஞ்சம் தூரமா இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராதுடி. மாமா மாமா எனக்கு ஒரு டவுட்டு. ஏய், சிரிக்காம கேள்றி, எதைடி சிரிக்கிற? இப்ப மட்டும் கடுப்பாகிற மாதிரி ஏதாச்சும் கலாச்சு விடு, அப்புறம் எதையும் உனக்கு. மாமா, உனக்கும் அந்த பக்கத்து வீட்டு ஆன்டிக்கும் எவ்வளோ நாளா? ஏய், அது ஆன்டி இல்ல பாட்டி, வாயை உடச்சிட வேண்டி. அதான் உனக்கும் அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கும் எவ்வளோ நாளா லவ்ஸு? ஐயோ, நீ ஒருத்தி தாண்டி கலாய்க்காம இருந்த, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அவ்வளோதாண்டி, அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கு. மாமா சொல்லு,
ஏய் என்ன என்னடி இப்போ சொல்லுவாமா, எத்தனை நாள் பழக்கம் உனக்கும் அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கும்? எத்தனை நாள் பழக்கம்லாம் தெரியாது, ஆனா எனக்கும் உனக்கும் ரொம்ப நாள் பழக்கம். அந்த பழக்கத்தை எல்லாம் காட்டுட்டு மாடி அப்படின்னு கீழே போட்டுட்டு அப்படியே மேல வர்றான். பக்கத்துல பார்த்தா தாயாங். ஏபி என்னடி ஏபி, கருப்பா மூத்திக்கு பயந்துட்டியா? அவன் பயந்துடுறா. இவ்வளவு நேரம் தயங்க நோட் பண்ணிருக்க மாட்டா. அவன் நல்ல ஒரு பெரிய போர்வையை எடுத்து போத்துட்டு படுத்துட்டு இருக்கான். ஐயோ மாமா தயம். ஏய் அவன் கிடைக்கிறான்டி போடி பையன். இப்ப பாரு அப்படின்னு மறுபடியும் டிக்கிலே ஒரு உத. அவன் போய் பறந்து போய் விழுகுறான். டேய் இப்ப என்னடா உனக்கு? ஷால் வந்துட்டா வெளில போ அப்படின்னு பத்தி விட்டுறான். இப்ப தயங்கும் அப்படி தலகாணி பாயெல்லாம் எடுத்துட்டு, எல்லாரோட லவ்வுக்கு நான் தான் ஊறுகாயா இருக்கேன்ல. டேய் தயாங்கு, உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக மாட்டுதேடா அப்படின்னு போய் படுத்தா பக்கத்துல எபிதான் லாஸ்ட்ல ஓரமா படுத்திருக்கா. தயாங்கா, நீ புலம்புனது ஜிம்மின்க்கு கேட்டுச்சோ இல்லையோ, இதோ உன் ஆள் எபிக்கு கரெக்டா கேட்டுருச்சு அப்படின்னு எபியோட பக்கத்துலயே படுத்துக்கிறான். யாருக்கும் தெரியாத மாதிரி காலைல இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னை விடு. ஏய் இரு, நான் போய் ரூமை பூட்டிட்டு வருவேன், அங்கேயும் அசையக்கூடாது. இல்ல இப்ப எழுந்துருவாங்க, நீதான் சொல்லிருக்கல உங்க அம்மா 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு. இப்போ 15 நிமிஷத்துல நான் பூஜையை முடிச்சுட்டு உன்னை விட்டுறேன். நீ எங்க அம்மா கூட போய் பூஜை பண்ணிக்கோ. அம்மா அப்புறமா குளிக்கணும், குளிச்சுக்கலாண்டி, இங்க வா அப்படின்னு அப்படியே வாயனை படுக்க போட்டுட்டு மேலே வந்து அப்படியே கலட்டுற. அவன் போட்டிருக்கு தாவானிய கிளட்டிட்டு அவன் மேலே போட்டிருக்க அந்த பிளவுஸ்ல அப்படியே எடுத்துட்டு தான் இருக்கான் ஒவ்வொன்னா. ஏய் என்னடி இது? என்ன கல்யாணம் காலம் வந்ததும் இதுவும் சேர்ந்து பெருசாகிடுமா? மாமா நீ பேசாம இரு அப்படின்னு அவளும் வெக்கத்துல அப்படியே ஜிம்முன்னு கட்டி பிடிச்சு அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே தடவிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேத்துக்கும் நல்லா அப்படியே போகிற மாதிரி போகும்போது கரெக்டா ஜெமீனோட ரூம் டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஐயோ மாமா எங்க கூட தாவானியா அப்படின்னு கலெக்டதெல்லாம் மறுபடியும் அவளே போட்டிட்டு அப்படியே நிக்கிறா. மாமா யாரா இருக்கும்? ஏய் எதுக்கிட்டே பயப்படுற? இப்ப நம்ம காதலிக்கலடி, கல்யாணமே பண்ணிட்டோம், இரு பேசாம. யாரு கதவை தட்டிட்டு இருக்கீங்க? டேய் உன் பொண்டாட்டிய வெளியே அனுப்புடா. ஐயோ எங்க ஆத்தா, என்ன எங்க அம்மா எப்போதும் லேட்டா தான் எழுந்திருக்கும், இன்னைக்கு என்ன சீக்கிரமா ஏர்லி மார்னிங்ல எழுந்திருச்சு. ஐயோ மாமா போச்சு. அங்க நீங்க எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணீங்க, இப்போ இங்க நான் ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்றேன். போச்சு, அத்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மாமா. ஏய் பேசாம இரு. இல்லையே அவன் என் கூடலாம் இல்லையே, எனக்கு நல்லா தெரியும், நீ தான் கூட்டிட்டு போன. ஒழுங்கா அனுப்பிடுடா ஜெமினா. மா என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு கேவலமாலாம் இல்ல. அப்படியா? அப்ப தோற நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி துறக்க சொல்றாங்க. வேற வழியே இல்ல. அப்படியே வாயனோட கையை இழுத்துட்டு போயிட்டு, ஷம்மா தெய்வமே, நீ என்ன கல்யாணம் பண்ணியா அந்த வீட்டை கல்யாணம் பண்ணியானே தெரியல, போ நல்லபடியா உங்க மாமியார் கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்டுறான். ஏய் இங்க பாரு, இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன்டி. மாமா என்ன மாமா ஓமா போடி போ, எனக்கே வெறுத்துருச்சு அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். எனக்கும் பாவமா இருக்கு. அப்போ அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுச்சு. போயினும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அப்படியே நியூ சாரி எல்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ கல்யாணம் ஆகி என் கூட எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இப்படி சாரி கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான்னு இமேஜின் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எதுவுமே பண்ணாம இப்படி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்து சாரி கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காளே. டேய் ஜெமினா, இதெல்லாம் தேவையா உனக்கு? கல்யாணத்தை மட்டும் சிட்டி சைடு வச்சிருந்தோன்னா மேரேஜை பண்ணாம மேட்ரை முடிச்சோமான்னு இருக்கும். இப்போ அப்படி இருக்கு. ஓ என் ஃபேமிலி, அதுவும் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒருத்தனாச்சும் கொஞ்ச நேரம் கொஞ்சல்ஸ் பண்ண விடுறானா? எவனாச்சும் வந்து இடையில வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கா இவனுங்களை அப்படின்னு அவனுக்கு செம்மக்கும் வருது. அப்ப எல்லாரும் அப்படியே காலைல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ அப்படியே ஒரு கொண்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே சாரி முந்தி எல்லாம் ஒன் சைடு அப்படியே போட்டுட்டு அப்படியே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. மேடம்க்கு தான் மசால் தோசைனா ரொம்ப பிடிக்குமே, எங்க அம்மா அதை வேற செஞ்சு கொடுத்துட்டாங்க, இனி என்னை பார்க்கவே மாட்டா. அப்ப அவளும் ஊரக்கனால செம்மன் இருக்கத பாக்குறா. என்ன தானே சைட் அடிச்சிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும் நீ என்னதான் சைட் அடிச்சிட்டு இருக்கன்னு. இப்போ
உன் பக்கத்தில் நான் வரணும் போல இருக்கு. ஏன்னா என்னோட தலை இன்னும் காயல. நான் இன்னும் ஹேர் ட்ரையர் போட்டு காய வைக்கவே இல்லை. எல்லா திங்ஸும் உன்னோட இதுக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ ஏன் கூப்பிட மாட்டேன், ஆனால் நானே வருவேன். பொண்ணை பார்த்தா மட்டும் எங்கே இருந்து தான் அப்படியே எனக்கு உள்ள காலில் இருந்து உச்சந்தலை வரை ஏறுதோ தெரில ஏடி. அதுவும் இடுப்பு இருக்கே. நீ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டா, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டால் மட்டும் எனக்கு அங்கே மட்டும் உள்ள ஒரு பைத்தியம் குறையவே மாட்டுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிட்டு அப்படியே அந்த கிணத்தட்டி சைடு நின்றுட்டு இருக்கான். அப்போ வயனும் அப்படியே தட்டு கழுகுற மாதிரி அங்கே வர்றா. ஆமா, ஆ சிவலா திரும்பவே கூடாது. ஆஹா மாமா, எதுக்கு என் மேலே கோவப்படுற? என் கூட பேச மாட்டியா? எதுக்குடி பேசணும்? எதுக்கு பேசணுங்கிற? என்னாலாம் பேச முடியாது. அதான் ஏன் நானா உன்னை விட்டு தள்ளி தள்ளி போனேன். தூ பாரு, இப்போ நான் தான் என்ன பக்கத்துல வர்ற அப்படின்னு ஜிம்மினா போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஏய் என்னடி இது? நான் ஒண்ணுமே பண்ணலடி. அங்க நீ ஒன்றும் பண்ணல. நைட்டு கொசு ஃபுல்லா அப்படியே இடுப்புல வந்து கடிச்சு வச்சிருச்சு. மொத்தம் அது இருகுடி. எவ்வளோ தைரியம் தான் யாழே வந்து கடிச்சிருக்கும். நீ கடிச்சிருந்தா அது வந்திருக்குமா? கடிக விட்டா தானே படுறதுக்குள்ள எல்லாரும் ஏய் எனக்கு நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா நான் தூக்கிட்டு போயிடுவேன்டி. எவன் என்ன வந்து சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டேன். அப்படியா? நானும் ஓடி வந்துடுவேன். ஏன்னா நீ நம்ம சேட் பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிடுவல்ல. அது எல்லாத்தையுமே நான் நினைச்சு பார்ப்பேன். ஐயோ நம்ம உள்ள போனாலே இப்படி பண்ணிடுவானேன்னு. நேற்று அதுல கால்வாசி ஓகே ஆயிடுச்சு. என்ன பண்றது, ஃபுல்லாத்தையும் கழட்ட முடியல. அப்படியே லைட்டா கழட்டி விட்டு பார்த்தேன். அதுக்கே ஒரு மாதிரி போதையா இருந்துச்சு காலங்காத்தாலேயே. மாமா இங்க பாரு. அப்புறம் எப்படி இருக்கு இந்த சாரி? நல்லாவே இல்லடி. நல்லாவே இல்லையா? ஏன் நல்லா இல்ல? இந்த சாரி நான் உனக்கு எப்படி கட்டணும்னு இமேஜின் பண்ணியிருந்தேன். அது 2 பேரும் எல்லாத்துக்கும் இல்லடி, நம்ம 2 பேத்துக்குள்ள. அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அப்புறமா நான் குளிச்சுட்டு வருவேனா, அப்புறம் நீ எனக்கு ஒன்னா மாட்டி விடுவ மேல கீழன்னு. அப்புறமா சாரி கட்டி விடுவ. செட்டி கூட உனக்கு மாட்டி விடல, ஆனா சாரியை போட்டு வந்து நிக்கிற. அதுக்காக நான் செட்டியோடய வந்து நிக்க முடியும்? நிக்கணும் டி, முன்னாடி அப்படிதான் நிக்கணும். நான் பாத்துக்கிறேன். மாமா நீ உண்மையிலேயே பிராந்துதான். நான் பிராந்துதான், இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவனை அப்படியே போயின்னு அப்படி திருப்பி வச்சு அவன் கழுத்து காதுன்னு அது பக்கத்துல ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே இருக்கான். எப்பட்ரி எப்பயுமே அப்படியே ஒரு மாதிரி வாசனையாவே இருக்க. இதுல மல்லிப்பூ வேற எதுடி வைக்காம வந்த? இப்ப மல்லிப்பூ வைக்க முடியுமா? எப்படி வைக்க முடியும்? தலையே காயல, ஈரத்தோட மல்லிப்பூ வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் தலைவலி கொண்டு அழிரும். ஐயோ ஆமா, அப்புறம் விடிய விடிய மடியில உட்காந்து உனக்கு தலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கணும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருவேன். ஏய் மெட்டி, மெட்டி நான் இன்னும் கழட்டாம தான் இருக்கா. உன் பக்கத்துல வரவும் நான் கழட்டிடுவேன். நீ அகைன் எனக்கு மெட்டி போட்டு விடு அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஹோல் குடும்பமே இதை லைட்டா லைவா பாத்துட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் ஏய் ஏன் புள்ள என்ன என் பேராண்டி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா? ஐயோ பாட்டி பேசாம இருங்க, அதுக்கு 2 ஒண்ணு சேர்ந்துட போகுது. அப்ப சித்தப்பாவும் என்ன எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா பெரியவனே அப்படின்னு பாட்டி பேசிட்டு இருக்க சத்து ஜிம்மனுக்கு கேக்குது. ஐயோ பெரியப்பா வராண்டி, போ போய் ஒழிஞ்சுக்கோ. ஐயோ மாமா நான் ஏன் ஒழிஞ்சுக்கணும்? தட்டுதான் கழுவ வந்தேன், தட்டை கையில எடுத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு ஆக்டிங்க நடத்திட்டு இருக்காங்க. அவ பெரியப்பாவும் டேய் பெரியப்பா கண்ட நேரத்துல வர்ற, இருடா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா அப்படின்னு அவனுக்கு அரைச்சு கொட்டிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? புளியங்க பறிச்சிட்டு இருக்கேன் பெரியப்பா, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு வெளில சிரிச்சுட்டு உள்ள செம டென்ஷன் ஆகுறான். கடவுளே இன்னைக்கு மட்டும் என் வயனோட என்ன நீங்க சேர வைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பக்கத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி இருக்கு குடத்த ஒரு எட்டி ஒரு உத அப்படியே வெக்ஸ் ஆகி போயிட்டு அவன் அப்படியே போயிடுறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. பொன்னாட்டி ஒரே ஒரு முத்தோண்டி, வா வந்து கொடுத்துட்டு போ. நான் வரமாட்டேன், நான் அத்தை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி
ப்ளீஸ் டி வா. ஒன்னே ஒன்று வேண்டாம் மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் 2 பேரும் உள்ளே போயிடுவோம்ல. ப்ளீஸ் டி, அது வரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஒன்று. தரமாட்டேன். இப்போ எப்படி எழுந்து வர முடியும்? நீயோ சேர்ந்து சதி பண்ணுடி, என்னை எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுங்க அப்படின்னு அவனும் அப்படியே கூப்பிடுறான். அவ பின்னாடி வந்துட்டு பின்னாடி போட்டிருக்க அந்த கயிறு இருக்குல்ல, நாட், அதை அப்படியே அவுத்து விடுறான். மாமா இங்க பாரு, எல்லாரும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க, இருட்டா இருக்கு, எதுவும் பண்ணா யாரும் தெரியாத நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு அவன் அவுத்து விட்டு அப்படியே முதுகுல எல்லாம் ஒரு மாதிரி பண்றான். அவளும் அப்படியே நெளிஞ்சிட்டே இருக்கா. அவ பக்கத்துல போட்டு ஜிமினோட தொடையை போட்டு அடிச்சுட்டே இருக்கா. விடு என்ன என்ன இருட்டுக்குள்ள அவனுக்கு எதிரி தெரிய போகுது. எல்லாரும் பாரு மும்முரமா படத்தை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஒரு தனியா ஒரு படத்தை ஓட்டலாம். ஓ, அந்த மாதிரி படம் ஓட்ட போறியா? ஒட்டி வாங்குவ. அன்னைக்கு தானே அசிங்கப்பட்ட. விடு. அன்னைக்கு கிளவிடி, இன்னைக்கு யாரும் இல்லை, தைரியமா பண்ணுவனே அப்படின்னு ஒயனோட சேலை முந்தி பிடிச்சி அப்படியே இழுத்து இழுத்து விளையாண்டுட்டே இருக்கான். ஆமா விடு மாமா, யாராச்சும் பாத்திர போறாங்க. ஒரே ஒரு தடவை மாமாக்கு கழுத்துல முத்தம் கொடுறி. ஜிமினா அட்டி வாங்குவ. கழுத்துல முத்தம் கொடுத்தா நீ எப்படி அவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் தெரியும் எனக்கு எங்க முத்தம் கொடுத்தா அப்படி ஆகும்னு. அதான் இப்ப நான் அங்க தாண்டி கொடுக்க போறேன். ஒழுங்கா எனக்கு கொடுக்குறியா அண்ணா? வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சாரியோட முந்தானையை பிடிச்சி விளையாண்டுட்டு அவ இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். அவளையும் அவ்வளோதான் கத்தாம அப்படியே வாய் கண்ட்ரோல் பண்ணாலும் ஆனா அவளால முடியல. ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்றான்? ஹோல் ஃபேமிலியே இருக்கு, சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னு எல்லாருமே. இந்த குட்டி ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு ஃபீல் ஆகிட்டு அப்புறம் சரி தள்ளி போனா தேடுறானான்னு பாக்குறதுக்காக அவ அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுறா. எதையடி தள்ளி போற? தள்ளி போகாதடி, பக்கத்துல வாவான்னு சொல்ல என்னடி தள்ளி போயிட்டு இருக்க அப்படின்னு அவனும் அப்படியே சைட்ல நகண்டு போறான். அப்போ என்னடி என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்க? யாராச்சும் பாத்துருவாங்கன்னு பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்கடி, நீ ஜாலியா இருக்கலான்னா. இப்ப கூட எனக்கு ஒரே ஒரு குட்ரி, ஒரே ஒரு முத்தம், அது மட்டும் கூட எனக்கு போதும், புரியுதா? இங்க பாரு வயன், நீ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. ஆமா பாவம் டி. அப்ப யாரோட முந்தானே பிடிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டியோட முந்தானே. இப்படிலாம் சொன்னா நீ சரி வர மாட்ட. ஹெட்ரி, உன் இடுப்பு பிடிச்சி நல்லா கிள்ளாதான் நீ சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இடுப்பு பிடிச்சி கிள்றா. அந்த பாட்டி மறுபடியும் கத்துது கொல்லுன்னு. அப்ப எல்லாரும் அப்படியே லைட்டு போட்டு வந்து பார்த்தா ஜிம்மின் தான் அந்த வேலையை பார்த்து விட்டு வச்சிருக்கான். படுபாவி பைய எவன்னு தெரியலையே, என் கருப்பு சூறையாடுறதுல இருக்கானே. அப்ப பார்த்து ஜிம்மின் கையில பாட்டியோட முந்தானே. பேராண்டி, ஏன்டா பாட்டி அப்படி பண்ண? அப்ப எல்லாரும் டேய் ஜிம்மினா என்னடா நீ கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சா அந்த பொண்ணு முன்னாடி எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்க? அப்பா சத்தியமா நான் எதுவும் பண்ணலப்பா. ஐயோ, எதுவும் பண்ணலன்னு எல்லாத்தையும் உன் பையன் தாண்டா பண்ணா. போய் கேளு அவகிட்ட. என்னால நான் எப்படி வாயால சொல்லுவேன்? பொசக்கட்ட பயல, அவ்வளோ ஆசையா உனக்கு? உன் பொண்டாட்டி நினைச்சு என்ன கிள்ளி விட்டியாக்கும் அப்படின்னு அந்த பாட்டுக்கு இப்பதான் புரியுது. பின்னாடி இருந்து ஒயன்லாம் சிரிச்சிட்டு இருக்கா, கண்ட்ரோலே பண்ண முடியாம ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கா. அப்போ ஸ்மைல் பண்றதை பார்த்துட்டே இருக்கான். மேடம் ரொம்ப ஸ்மைல் பண்றீங்களோ? பரவாயில்ல, எவ்வளோ சிரிக்க முடியுமோ சரிடி, எனக்கு ஹாப்பி தான். நீ ஸ்மைல் பண்ணா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஆவேன் அப்படின்னு ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் புரியுது. ரொம்ப ஏக்கப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி சரி இன்னைக்கு 2 பேர்த்தையும் அப்படியே ராத்திரி நேரத்தில் ஒன்றா இருக்க விட்டுறலான்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. வயன்லாம் ஆமாம், நீ சொன்னேன்னு 10 நாளைக்கு முன்னாடி தான் அதெல்லாம் கீழே இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நீ கேட்ட மாதிரி ஆசையாக எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்கு. ஆனால் உள்ள வரத்துக்கு முன்னாடி ஏன் எனக்கு மட்டும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கு? ஏதோ ஒரு விதமான பயம். எக்ஸாம் டயத்தில் கூட இந்த அளவு நான் பயந்ததில்லை, ஆனால் இந்த தடவை ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கு மாமா எனக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பயப்படுறா. பயம் இருக்க தானே செய்யும். அப்போது ஜிம்மினோ டேய் தயாங்கா
ராத்திரி நேரத்தில் முட்டை சந்துக்குள்ள மூத்திரம் போறேன்னு என் கதை வந்து தட்டிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நீ திமித சமிதியோட சேர்ந்து டபுளா ட்ரிப்பிளா நீ கொடுத்துருவேன், புரியுதா அப்படின்னு சொல்றான். டே நல்லவனே, ஒரு ரூம்ல கேமரா வச்சுட்டு போட்டா எதுக்கு? மச்சான் சாவடிச்சு போட்டுருவேன். நீ உச்சா போகும்போது ஒரு வீடியோ எடுத்தேன் தெரியுமா, அது என்கிட்ட அப்படியே இருக்கும் ஃபேஸோட, தூக்கி இன்டர்நெட்ல விட்டு வைரல் ஆகி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மேனும் எப்படி வருவ? ஐயோ இன்னும் சாப்பிட கூட இல்லையா? நம்ம சாப்பிட போறதுக்கு முன்னாடி இவ்வளவு வெறியா போய் நிக்கிறியாடா காஜி பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவனுக்குள்ளேயே. அப்ப தயாங்கும், மச்சான் காஜி கொஞ்சம் நெஞ்சா இல்ல மச்சான், உன் உடம்புல அப்படியே ஊறி போய் இருக்கே அப்படின்னு ஜிம்மேனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அப்ப ஜிம்மேனும் அப்படி குதிச்சு குதிச்சு பார்த்துட்டு இருக்கான். தயாங்களும் அப்படியே மூலையில உட்காந்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் ஷலி கொஞ்சா எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்க? டேய் நீங்க 2 பேரும் அது பண்ணும்போதே கட்டில் உடையாதான்னு பாக்குறதுக்கு தானே எப்படி கொச்சு பார்த்துட்டு இருக்க? அசிங்கமா கேட்டுருவேண்டா, டே கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறான். இப்போ ஜிம்மினே சாப்பிட கூப்பிடுறாங்க. இன்னைக்குதான் 2 பேரையும் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஒயின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஃபேமிலியா சேர்ந்து இப்போ 2 பேர்த்தையும் நல்லா வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க. மாமா அக்காக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. இப்போ ஊட்ட சொல்லுங்க, அவ நேரம் எனக்கு பால் ஊட்டி இருக்கணும், இப்போ என்ன சோறு ஊட்ட சொல்றீங்களா அப்படின்னு அவனும். வாய் தொர்றி மாமா கொஞ்சமா கொடுங்க. வாய்க்குள்ள பெருசா நிறைய விஷயம் போக வேண்டியது இருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி இத்தனையோண்டு வாய் திறந்தா மாமா அடி வாங்கிருவ. எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியாணி டேஸ்டா இருக்கும்டி, அத சொன்ன நல்லா கட்டுப்பாடலாம் நல்லா உள்ள வர திணிக்கிற, இங்க பாரு அடி வாங்கிருவ அப்படின்னு கலாட்டை பண்ணி தான் அவளும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. அப்படியே சோறுட்ட சொல்லி 2 பேர்த்தையும் போட்டோலாம் எடுத்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியே ஒரு மாதிரி ஃபன் ஃபேமிலியா ஆகிட்டு இருக்கு. அப்போ அட்லாஸ்ட் அப்படியே ஒயினோ ஜிம்மின் பக்கத்துல போய் உட்கார்றதுக்காண்டி அப்படியே உள்ள போறா. அப்ப பாட்டி புடிச்சு வச்சுக்கிட்டு, புள்ள அவன் காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிருவான், பாத்துக்க புள்ள, எசக்கு பொசக்க ஆச்சுனா நிப்பாட்ட சொல்லிரு. ஐயோ பாட்டி அதெல்லாம் தெரியும், பட்டணத்து பிள்ளைக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும் பிள்ள. பேராடி கிளவி பொண்ண கிளவி இங்க வாடா, பேர பிள்ளைய கூப்பிட்டா வரமாட்டான். அப்ப ஜிம்மினே வர்றான். ஒயனே ஜிம்மினே பக்கத்துல வச்சுக்கிட்டு, சின்ன சிறுசுங்கெல்லாம் ஓடுங்கடி அந்த பக்கம் அப்படின்னு பத்தி விட்டுட்டு, இங்க பாருடா பேர புள்ள, பிஞ்சு உடம்பு, நீ எதுவும் எக்கு தப்ப பண்ணி விட்டுறாத. ஐயோ பாட்டி எனக்கு எல்லாம் தெரியும், இப்பயே அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீனு, என் ஒயனை அப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஒயனுக்குலாம் ஒரு மாதிரி கூச்சம் ஆகுது. ஜிம்மின் தோளுக்கு பின்னாடி போய் உழைஞ்சிட்டு, ஜிம்மினா பாட்டி அப்புறம் இவ கத்துனானா என்ன பண்றது? டேய் போடா, எனக்கு ஏன் சாந்தி முகத்தை ஞாபகம் வருது அப்படின்னு பாட்டி வைக்கப்பட்டுட்டு ஓடிடுது. அப்போ ஜிம்மினை திரும்பிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டு அவளை நோக்கி அப்படியே நடந்து போறான். அப்ப அப்படியே போயிட்டு அந்த அங்கேயே விழுந்துடுற கட்டில்ல போய் கதவை பூட்டிட்டு வந்துட்டு, என்னடி என்ன பாக்குறீங்க? நான் என்னென்னத்தையும் பார்ப்பேன், நீ ஏன் என்ன பாக்குற? என்னத்தையோனா அப்ப என்ன பார்க்க மாட்டீங்களா? உன்னையும் தான் பார்ப்பேன், எல்லாத்தையும். இப்போ எப்படி எடுத்தோனே பாஞ்சிரவா இல்ல மெதுவா பொறுமையா? நீ எடுத்தோனே பாயிரவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜிம்மினை பிடிச்சி அப்படியே பக்கத்துல இழுத்து மொத்தம் கொடுக்குறா. இப்போ ஜிம்மின்லாம் சும்மாவே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவன் இப்போ லட்டு தான் வாழையிலே வந்து விழுகுது, சும்மா விடுவானா? ஸோ அவன் அப்படியே வாய்ந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே பார்க்குறான். மாமா என்ன சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நான் சொல்லியிருக்கேன். ஏன் நான் அப்படிதாண்டி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே 2 பேத்துக்கும் அப்படிலாம் நடக்குது. அப்போ சிமெண்ட்க்கு செமையா வேர்த்து ஊத்துது. ஒயன் மாமா அதை எடு, நான் வேர்வையை தொடச்சி விடுறேன், இதோ செடிகிறேன்டி அப்படின்னு மேலே போடுவோம்ல, அது தூக்கி கொடுக்குறா. தொடரி மாமா, இது இல்லை, நான் கேட்டது சாஃப்டான டவல் கொடு, அந்த அந்த ஃபேஸை துடைக்கிறது கொடு. எனக்கு இதை வச்சு தான் துடைக்கணும், இவ்வளோ நேரம் இதான போட்டிருந்தேன், இதை வச்சு தொடச்சி விட்றி. இன்னமும் உனக்கு இதாகல,
ஏய் உனக்கு தான் போக மாட்டுது அப்படின்னு என்னென்னமோ அப்படியே பேசிட்டே பண்றாங்க. வெளியில தயாங்களாம். கிளவி இந்நேரம் நடந்துடுக்குமா? டேய் பேர புள்ள, உனக்கு கல்யாணம் ஆகும்போது ஜிம்மின்னு இப்படிதான் ஒட்டி கேட்பானா? சீ போடா. டேய் கிளவி இங்க பாரு, எனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சுதான், கல்யாணத்தை பண்ணி வை கிளவி. பேர புள்ள ஒழுங்கா வீட்டுக்கு போறியா, உங்க ஆத்தாக்காரிட்டு சொல்லி காலை வடைக்க சொல்லவா? அப்போ அந்த சைடு எபி நின்று செம்மையா ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாமே முடியுது. கொஞ்ச நேரம் இல்ல, ஆஃப்டர் 3 hours அப்படியே 2 பேத்துக்கும் ரொம்ப சோர்வா இருக்காங்க. அப்ப ஜிம்மன் இதெல்லாம் நடக்கும்னே. டேய் தாயாங்க. கிளவி கிளவி என ஜிம்மன் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. டேய் உள்ள போக பாக்குறியா? ஒழுங்கா போடா ராஸ்கோல். அப்ப அவன் மனசுக்குள்ளே கூப்பிட்டுருப்பான். டேய் தயாங்க, தேங்க்ஸ் தானே எனர்ஜிக்காக ரெட் புல் வாங்கி கொடுத்த. இப்போ அவளுக்கு மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்கும், எனக்கு ரெட் புல் தான் பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் இப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ வயன், மாமா உன்னை நெஞ்சு மேலே படுத்துக்கிட்டா. அந்த படுத்து ஓடி ஷனா வேணும் இப்போ. அது அது வந்து உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டேனா? ஏய் இங்க வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவன் நெத்தியில முத்தம் கொடுக்குறான். இங்க பாரு, சந்தோஷமா வச்சுக்கிட்டனால கேட்காத, சாகடிச்சிட வேண்டி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்னை சாகடிச்சுட்டு அகைன் என்ன உயிர் வாழ வைக்கிற மாதிரி பண்ண. எல்லாம் தெரியும். எதுக்கு நீ இப்படி கேக்குற? எதுக்கு நீ கேக்குற? இல்ல, அது நான் காலேஜ்ல இருக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு போதாதான் ஆம்பளைங்களுக்கெல்லாம், அதான் வேணும்னு திருப்பிலாம் கேட்பாங்களாம். அதான் மாமா, சந்தோஷம் இல்லைன்னா வேற பொம்பளைங்க கிட்ட போயிடுவாங்களாமே. ஏய் எனக்கு நீ சந்தோஷத்துக்கும் மேல விலை மதிப்பு இல்லாதது கொடுத்துருக்க. உனக்கு எவ்வளவு வலிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதுக்கப்புறமா உன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எப்பா. இங்க பாரு, அதெல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? இப்ப நான் கேக்குடா, உன்னை சந்தோஷமா வச்சிருந்தேன் நாடி. ஏன் அப்படியெல்லாம் கேக்குற? என்ன நீ எப்பயுமே சந்தோஷமா தான் மாமா வச்சிருப்ப, ஏன் அப்படி கேக்குற? மாமா என்னடி? இங்க பாரு, மல்லிப்பூ எல்லாம் உன் உடம்புல ஒட்டி இருக்கு. ஓ அப்படியா? உன் உடம்புல தானே திராட்சை ஒட்டி இருக்கு. எங்க திராட்சைலாம் நான் சாப்பிடவே இல்லையே. நான் சாப்பிட்டனே, செம்ம டேஸ்டா இருந்ததுடி. மாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்துக்கிறாங்க. அப்ப திம்மின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஏய் எனக்கு தெரியாதுடி, உன் கூட தான் நான் குளிப்பேன். மாமா வேணாம், இங்க ஆல்ரெடி. வேணாம் மாமா, சொன்னா கேளுங்க. செல்லம்ல. ஏய் செல்லமும் கிடையாது, பட்டும் கிடையாது. நான் சொல்லிட்டேன்டி, நான் உன் கூட சேர்ந்து தான் குளிப்பேன். மாமா இங்க வெளியில தான் குளிக்கணும், கிணத்தடியில தான் குளிக்கணும். இங்க வந்தீங்கன்னா எல்லாரும் கலாய்ப்பாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ சந்தனம் தேய்ச்சி குளிக்கும் போது நான் தான் உனக்கு சந்தனம் தேய்ச்சி விடுவேன்னு சொன்னேன்ல. முக்கியமா அவங்க மசாஜ் பண்ணி விடுவேன்னு சொன்னேன் இல்லடி. நான் வருவேன். மாமா அடம் பிடிக்காது ப்ளீஸ், ஐ பெக் யூ. பெக் பண்ணு, நல்லா பண்ணு. உன் சொல்ல பேச்ச நான் நினைக்கும் கேட்கவே மாட்டேன்டி. என்ன ஆட்டம் கட்டினானுங்க. இனிமே என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிடிக்க முடியாதுடி அப்படின்னு அவளை தூக்கிட்டு போறான். ஹோல் ஃபேமிலி அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்கு. டேய் பேராண்டி என்னடா? பாட்டி என் பொண்ணாடைய குளிப்பாடி விட போற, வர்றியா? உனக்கு முது தேய்ச்சி விடுறேன். டேய் போட பொசக்கிட்ட பயலே அப்படின்னு அந்த பாட்டி வைக்கப்பட்டுட்டு ஓடிடுது. அப்ப அவனும் அப்படியே உட்கார வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி அவளுக்கு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சந்தனம் எடுத்துட்டு அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். அவன் மேல ஒரு பாவாடை கட்டியிருப்பா, அதுக்குள்ளெல்லாம் கைவிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே டோர்லாம் லாக்ல தான் இருக்கு. அவெல்லாம் மாமா போதும், அவ வலிக்குதுன்னு சொன்னதுக்காக என்னை இப்படி தூக்கிட்டு வந்து இப்படி பாத்துக்கிறியா? அப்படிதான் பாத்துக்குவ. ஷா இப்படி பாத்துக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா என்ன ஆனா ஊனா என்ன சொல்ல வர? அது வந்து எனக்கு தெரியல மாமா, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அத்தாண்டி கேக்குற என்ன மிஸ் ஆகுது? அது நீ அந்த பாட்டிக்கு புத்த கொடுத்தல, அதே மாதிரி மறுபடியும் கொடு மாமா. ஃபேமிலி ரொம்ப நல்லா கலக்கலன்னு ஜாலியா ஃபன்னா இருக்கும்ல. அடிங்க ஃபந்தன்னு வச்சுக்கோ அப்படின்னு அப்படியே அவளை குளிப்பாட்டுற சாக்கில அங்கேயும் என்னென்னமோ 2 பேத்துக்கும் நடக்குது. ஸோ அப்படியே வெளியில வந்தா ஜிம்மின் உடம்பு ஃபுல்லா மஞ்சள் மஞ்சளா இருக்கு. அவனே இப்பதான் கண்ணாடி முன்னாடி வந்து பாக்குறான். ஏய் என்ன இது? டேய் ஜெமினா, உன் உடம்புல எப்படா மஞ்சள்
அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்கான். அப்போ வயந்தான் இவன் வந்து சந்தன தடவி கிளிப்பாட்டி விட்டான். அவ சும்மா ஜாலிக்காக அவன் உடம்புல சும்மா அங்கங்க மட்டும் லைட்டா மஞ்சளை பூச விட்டுருப்பா. அதோட விளைவுதான் இது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ பெரியப்பா சித்தப்பாலாம், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்க இடத்துல. சித்தப்பா அது ஐயோ பெரியப்பா உமி சரிக்க அதை பிடிச்சி அப்படியே அத்துருவேன். என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா எதுவுமே பண்ண விட மாட்டானுங்களே அப்படின்னு ஜிம்மின்னு செம காண்டில் இருக்கான். இப்பயும் ரொம்ப ஃபன்னா தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்படியே ஜிம்மினோட மடியில வயன் படுத்திருக்கா. மாமா என்னடி? இல்ல எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது. வாயில போடுறி, கல்யாணம் ஆகி 1 மாசம் தாண்டி ஆகுது. அதான் நான் தான் சொன்னேன்ல, நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையா பண்ற, எத்தனை தடவை பண்ற? அதான் அது வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமா நான் தான் சொன்னேன்ல, இங்க பாரு மாமா, நீ இத்தனை தடவை பண்ற, நான் மாசமா ஆகிட்டேன் அப்படின்னா எல்லாரும் ஒன்னதான் கலாய்ப்பாங்க, அப்புறம் என்ன திட்டுவாங்கன்னு. என்னடி திட்டுவாங்க? என்ன திட்டுவாங்க? அறிவே இல்லையா அவளுக்கு, அதுக்குள்ள மாசமாகிட்டானு. எவன் திட்டா நானும் பாக்குறேன். இங்க வாடி, இங்க வா, மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடிலேயே அவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்களோட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ரொம்ப ஜாலியா அப்பப்போ கலைகலன்னு அப்பப்போ இவங்க 2 பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம்ல அங்க இங்கன்னு ஒளிஞ்சு ரொம்ப கியூட்டா அவங்களோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தை மட்டும் வேண்டாம், ஓகேவா? அப்புறம் நிறைய கமெண்ட் பார்த்தேன் சுகாவோட ஒன் ஷாட்டுக்கும். அண்ட் டிவிபிக்கு வந்து அதுக்குள்ள 1.2K வியூஸ் போயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா ஒரு மாசம் ஆகுமே 1K வியூ போறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுவும் நான் கண்டிப்பா போடுறேன். அப்புறம் பாக்ஸர் மாமா இருக்குல்ல ஜேகேயோடது, அதை நான் சுத்தமா மறந்துட்டேன். ஸோ அதுவும் நான் கண்டிப்பா போடுறேன்டா. இதுவே நான் 1 ஹவருக்கு மேல டியூரேஷன் கொடுக்கணும்னு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய ஃபன்னி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், நோட் பண்ண மறந்துட்டேன். அதனால அந்த ஃபன் சீன்ஸ் எல்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன், இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஆனா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டா, சாரி ஃபார் தட். ஸோ அதனால இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நான் 3 நாளாக போராடி ஃபைனலி இப்போ ஓகே தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகேவான்னு. ஓகே தான்டா, இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகுது. மறக்காமல் கொஞ்சம் ஹைப் மட்டும் பண்ணி விடுங்கடா, நம்ம சேனல் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணி விட்டு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஐ ஹோப் நீ எனக்கு எப்போயுமே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரிக்வஸ்ட் வீடியோலாம் கேட்குறீங்க, என்னால் போட முடியாதுடா, நம்ம ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இப்போது நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க. பட் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நிறைய சேனல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனாலேயே ஆத்தர்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதே ரீசன் தான் சொல்லுவாங்க. ரெக்வஸ்ட் மோஸ்ட்லி நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. கமெண்ட்லேயும் கேட்டிங்க, அதான் நான் வந்து வீடியோலேயும் சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.